Taste Daily. Taste the Daily. ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. இந்த ப்ராஜெக்டை யார் ரன் பண்ண போறா அப்படின்னா ஒரு தனியார் பெருமுதலாளி கார்ப்பரேட். அரசுக்கு இதனால் எந்த விதமான லாபங்களும் ஈட்டப்பட போறது கிடையவே கிடையாது. எக்ஸாக்டா இந்த வானூர்தி நிலையம் தனியார் மயமாக்கப்பட போகிறது. அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸுக்கு மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுப்போம்னு சொன்ன திமுக அரசுல இருந்து ஒருவர் கூட இதுவரைக்கும் அவங்களை சந்திச்சு அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டதில்லை. இப்படிதான் இருக்கு உங்களோட தர மதிப்பீடு. உங்களோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ் நான் ஆபரேட்டிவ். தமிழ்நாட்டுடைய சூழலியல் பேலன்ஸுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மழையினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது பத்தின மினிமம் ஐடியா ஒரு கவர்மெண்ட்டுக்கோ ஒரு அரசியல் கட்டமைப்புக்கோ இருந்தது அப்படின்னா இதை அவங்க ஊக்குவிக்க மாட்டாங்க. ஒரு 5000 கேங்மேன் லேபரர்ஸ் லைன்மேன் தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க அந்த வேலைக்கு ஸ்கில்டு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 5 ஆண்டுகளில் 70 மரணங்கள், அது ஒரு வழக்கு நம்ம தொடுத்திருக்கோம். கட்சியில பொறுப்புகள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நாம் தமிழர் கட்சி விமன் எம்பவர்மெண்ட்ல இட் இஸ் இன் இட்ஸ் பெஸ்ட் ஃபேஸ். எப்பொழுதும் பெண்ணியவாத சிந்தனைகளை பேசிக் கொண்டிருக்கிற ஆள்னா எனக்கு we are moving forward அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். இட் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். பரந்தூரில் விமான நிலையம் புதிதாக தொடங்குறதுக்கான நிலம் கையகப்படுத்த பணி தொடங்கியிருக்காங்க. பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பெயரில் தான் நாங்கள் கொண்டு வரோம், இதையும் எதிர்த்தால் எப்படி அப்படிங்கிறது அரசு தரப்புலேருந்து கேட்குறாங்க. என்ன காரணத்தினால இந்த பரந்தூர் விமான நிலையம் அங்கே அமைக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்க்கிறீங்க? பரந்தூர் வானூர்தி நிலையம் திட்டம் அப்படிங்கிறது மக்களில் பெருவாரியானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் தானே, இதை ஏன் எதிர்க்கணும், இது வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது அரசு தரப்பில் செய்யப்படுற ஒரு ப்ராஜெக்ட். இதில் என்ன சிக்கல் இருக்க பொழுது, இதில் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்கல் இருக்கு. ஒன்று மக்களுடைய விளைநிலங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட போகுது அப்படிங்கிற இடத்துல அந்த மக்களுக்கான அச்சுறுத்தல் ஏற்படுது. ஏன்னா அவங்க ரொம்ப செல்ஃப் சஸ்டைண்டா ரொம்ப தீர்க்கமா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் கிட்ட இப்ப போராட்ட களத்துல தொடர்ந்து அவங்க கூட நிக்கிறோம் அப்படிங்கிறதுல இப்ப இன்னைக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா 840 நாளுக்கு மேல போயிட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டம். அந்த காலத்துல அவங்களோட தொடர்ந்து நிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க போய் அவங்க கிட்ட உரையாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான உணவு, ஒரு ஆண்டுக்கு தேவையான உணவுல இருந்து எல்லாமே நாங்களே பண்ணிப்போம், எங்களுக்கு ரொம்ப பணம் தேவை கிடையாது, இங்க எங்களுக்கு என்ன தேவையோ இந்த நிலம் எங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய வயதானவர்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள்ல பங்கேற்கிறத நீங்க பார்க்க முடியும். அவங்க சொல்லுவாங்க இத்தனை ஜென்ரேஷனா நாங்க இங்க உழவு செய்து பொழைச்சிட்டு இருக்கோம், இதுல வர்ற பணத்தை வைத்து கொண்டு நான் என் பெண்ணை படிக்க வச்சிருக்கேன், என்னுடைய பேத்தியை படிக்க வச்சிருக்கேன்னு சொல்ற ஒரு பாட்டியெல்லாம் இருக்காங்க, ஒரு 80 வயது பாட்டியெல்லாம். அவங்க அதை அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகுதுங்கிற இடத்துல பாக்குறாங்க. இவங்க கொடுக்க போற காம்பன்சேஷன், இப்ப காம்பன்சேஷன்ல நிலம் கொடுக்கப்பட போறது கிடையாது, இவங்களுக்கு பணம் தான் கொடுக்கப்பட போகுது. ஸோ இவங்க கொடுக்குற காம்பன்சேஷன்ல இவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த விதத்திலையும் உயர போறது இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இந்த இடத்துல நிக்குது. இன்னொரு பகுதி சூழலியல் சார்ந்த சிக்கல்கள் என்ன அப்படின்னு, இப்ப 4600 ஏக்கருக்கு மேல இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோஸ் பண்ணப்படுறதுல 2100 சொச்சத்துக்கு மேல ஈரநில பகுதி. இது பறவைகள், வலசை போற பறவைகள் அந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பகுதி. ஈரநில பகுதியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்ப சென்னை வெள்ளம் நீங்க இப்ப தொடர்ந்து 2016 இருந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. முன்னாடி எப்படியான இன்டர்வெல்ஸ், அதாவது 10 ஆண்டுக்கு ஒரு தடவை, 10 ஆண்டுக்கு ஒரு தடவை வந்த வெள்ளம் 5 ஆண்டுக்குள்ள குறுகுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு டிசாஸ்டர், மழை டிசாஸ்டர் அப்படிங்கிறது அதனுடைய அந்த கால இடைவெளி இப்ப வர வர குறுகிட்டு வருதுங்கிறத உங்களால பார்க்க முடியுது. இப்ப சும்மா ஒரு மழை, ஒரு 2 நாளைக்கே, அப்படி கூட சொல்ல வேணாம், ஒரு 3 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் கொட்டி தீர்த்துட்டு மழை போகுது அப்படின்னா சென்னையால அதை தாக்கு பிடிக்க முடியல. இதை ஏங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம எழுப்புறோம்ல. இப்ப பரந்தூர் மாதிரி இடங்களை ஃப்ளட் பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸஸ் தண்ணி, மழை பெய்து மழை தண்ணி ஓடுறதுக்கான வாய்க்கால்களில் ஓடி அது நிரம்பி நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த எக்ஸஸ் வாட்டரை இந்த ஃப்ளட் பிளெயின் மாதிரி இடங்கள், பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டா இருக்கட்டும், பரந்தூர் ஈரநில பகுதியா இருக்கும், எண்ணூர்ல இருக்க கழிமுக பகுதியான இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ஸா இருக்கட்டும், இவை உள்வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அது போய் வெள்ளக்காடாக மாற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவி அது பண்ணும். இந்த இடத்தை நீங்க ஆக்கிரமிக்கும் பொழுது சென்னைக்கு என்ன மாதிரியான சூழலியல் சிக்கல்
பிரச்சனைகள் வருங்கிறத நீங்க வந்து ஃபோர்ஸி பண்ணிக்க முடியும். இதுல இன்னொரு முக்கியமான இதுனா, இது ஒன்றிய அரசினுடைய திட்டம். இடம் கொடுக்கிறது தமிழ்நாட்டு அரசு, மாநில அரசு வந்து இடம் கொடுக்குது. ஆனா இந்த ப்ராஜெக்டை யார் ரன் பண்ண போறா அப்படின்னா, ஒரு தனியார் பெருமுதலாளி, கார்ப்பரேட். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட செயல் திட்டத்துக்கு கீழே தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வரப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், மும்பையில் இருக்க ஏர்போர்ட்டா இருக்கட்டும், கொச்சியில கொண்டு வந்திருக்க ஏர்போர்ட்டா இருக்கட்டும், யாரு ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐடியா இருக்கா? இல்ல, அதானி குழுமம். சோ அரசு வந்து அதை நடத்துறது இல்ல. இந்த செயல் திட்டத்துக்கு கீழே வர்ற இந்த வானூர்தி நிலையங்கள் வந்து தனியாரிடம் கொடுக்கப்படும். சோ வேலை வாய்ப்பு அவங்க தான் ப்ரொவைட் பண்ண போறாங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க தான் போட போறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதானி வந்துட்டு போனாரு, ஒரு ஆஃப் த ரெக்கார்ட் நியூஸ் ஒன்று இருக்கும், இங்க வந்து ஒரு சந்திப்பு நடத்திட்டு போனாரு திமுகவில் ஒரு முக்கியமான நபருடன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அது எல்லாத்தையுமே இதுக்கான அச்சுறுத்தலா தான் நம்ம பாக்குறோம், இந்த ப்ராஜெக்டுக்கான அச்சுறுத்தலா. ஸோ அவுட் அண்ட் அவுட் மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து அரசினால் நடத்தப்பட போவது இல்லை. அரசுக்கு இதனால் எந்த விதமான லாபங்களும் ஈட்டப்பட போறது கிடையவே கிடையாது. இதை சுத்தி அவங்க தொழிற்பேட்டைகள் வரும் பின்னால, அந்த தொழிற்பேட்டைகள்ல வந்து நம்ம முதலீடுகள் பண்ண முடியும், அதுல இருந்து அரசுக்கு லாபம் வரும்ங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையை தான் அவங்க மக்களிடத்தில் முன்வைக்கிறாங்களே தவிர, எக்ஸாக்டா இந்த வானூர்தி நிலையம் தனியார் மயமாக்கப்பட போகிறது. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும். எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ லேயர்டு அப்ரோச் இருக்கு பரந்தூர் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும். இல்லை, இப்போ நிலம் கொடுக்கறதுக்கு, நிலம் எடுக்கிறதுக்காக அரசு தீவிரமாக இருந்தாலும் மக்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ மக்களோட கருத்தை கேட்டிருக்காங்க. மக்கள் கருத்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நிலம் எடுக்க முடியாத ஒரு சூழல் தானே அமையும். இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோர்ல இருக்காங்க, அவங்களோட தான் பெருவாரியான நிலங்கள் பறிபோகுது. மித்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் அவங்களுடைய நிலங்கள் இல்லாம அவங்க வேற சில வேலைகள், அந்த ஏகனாபுரம் கிராமம் வந்து இதுல கோரா வந்து அவங்க வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பல ஆண்டுகளாக அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி they have a self sustained living structure. இவங்க இது இல்லாம வேற வேலைகளும் பாக்குறாரு. ஒரு சில கிராமங்கள்ல வந்து அவங்க விளைச்சல் நிறுத்திட்டு அவங்க பிற வேலைகளுக்கு போறவங்களும் இருக்காங்க. அவங்க இதுக்கு ரெடியா இருக்காங்க, ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு சில கிராமங்கள்ல வந்து இதற்கான புரிதல் சரிவர இல்லாம இருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா நம்மளுடைய களப்போராட்டத்துல நம்ம ரொம்ப கோரா ஃபோக்கஸ் பண்ற இன்னொரு விஷயம் வந்து இந்த விழிப்புணர்வு பரப்புரை பண்ணணும், அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய நிலம் நீங்க கொடுக்குறீங்க, இதுக்கான பணம் நீங்க பெற்றுக்கிறீங்க, நீங்க வேற ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷனுக்கு போறீங்கிறத விட உங்களுடைய சூழல் சார்ந்து என்ன மாதிரியான சீர்கேடுகள் வரும், நீங்க அல்டர்னேட்டா உங்களுக்கு கொடுக்கப்படுற இடம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த போகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம ஈட்ட வேண்டிய இடத்துலயுமே நம்ம இருக்கோம். இப்ப போராடி கொண்டிருக்கிற கிராம மக்கள் வந்துட்டு அவங்களுடைய நிலத்தை நான் கொடுக்க ரெடியா இல்லை, என்னுடைய தொழிலை நான் வந்து இத்தனை நாள் என்னுடைய வாழ்வாதாரமா வைத்து கொண்டிருந்தது, நான் இவ்வளவு நாள் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த இந்த நிலத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட போராட்ட இதா இருக்கு. இதுல பியூட்டி என்னன்னா, இந்த கிராமம் இப்பொழுது முழுவதும் புறக்கணிக்கப்படுகின்றது. இவங்களை வந்து ஒரு கோர்ல கொண்டு போய் நிறுத்தி ஃபோர்ஸ் பண்றாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து சந்திக்கிறது கிடையாது. இதுவரைக்கும், அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸுக்கு மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுப்போம்னு சொன்ன திமுக அரசுல இருந்து ஒருவர் கூட இதுவரைக்கும் வந்து அவங்களை சந்திச்சு அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டதில்லை. அவங்கள வந்து சந்திக்க விட்டதும் இல்லை. இப்ப இருக்க துணை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறேன்னு சொல்லி அவரும் சந்திக்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் லிட்டரலி அவங்களை ஒதுக்குறாங்க. நீங்க அங்க போய் அவங்க கிட்ட கேட்டீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க அவங்க மேல தொடர் வழக்குகள். எப்பொழுதெல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ கொஞ்சம் ஒரு ரேலி பண்ணலாம், இல்ல ஒரு நூதன முறையில் இன்னைக்கு போராட்ட முறையை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிடுறாங்கன்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இப்படி நிறைய புறக்கணிப்புகள் இருக்கு. சொல்ல போனா இவங்க இந்த விளைநில பகுதியில வேலை பார்க்கறது உழவு தவிர்த்து வேற சில வேலைகளுக்கும் அப்பப்ப போவாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களை இன்வால்வ் பண்ணும். அந்த இடத்துல இருக்க வேற சில ரோடு போடுற வேலைகளா இருக்கட்டும், இல்ல ஒரு நீர்நிலையை வந்து சீரமைக்கிற வேலையா இருக்கட்டும், அதற்கும் இவங்க போவாங்க. இந்த கிராமத்திற்கு இப்ப அந்த வேலை திட்டங்களை வந்து வழங்குவதில்லை, இவங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். அதாவது இவங்க ஒரு கிராமம் தொடர்ந்து எதிர்த்துட்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து அரசிடம் போகாது அப்படின்னு நம்ம நம்புறது எப்படி இருக்கு? இப்படி ஒரு உறுதித்தன்மை, ஒரு உறுதியான முடிவோட போராடிக்கிட்டு இருக்க மக்களை வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கார்னர் பண்ணாலோ சஃபகேட் பண்ணாலோ இந்த போராட்டத்தை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் அப்படிங்கிற அப்ரோச் என்ன மாதிரியா இருக்கு? இன்னொரு கேள்வி, இப்போ நீங்க சமீபத்துல பதிவு பண்ணியிருந்தீங்க, அரசாணை வெளியிட்டிருக்காங்க, அது வந்து நிலம் எடுக்கிறதுக்கான ஒரு அரசாணை அப்படின்னு, நில ஒருங்கிணைப்பு சட்டம், அந்த அரசாணை குறித்து சொல்லுங்க. நில ஒருங்கிணைப்பு
திருப்பு சட்ட மசோதா, அதாவது 100 ஹெக்டேருக்கு மேல உள்ள ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்டோட அந்த ஏரியாக்குள்ள ஒரு நீர்வழி பாதையோ இல்ல வந்து ஒரு நீர்பிடிப்பு பகுதியோ இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லீஸ்ல அவங்க மொத்தமா எடுத்துக்கலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன இது கொடுத்திருக்காங்க, லிமிடேஷன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பகுதியை வந்து இவங்க தொடக்கூடாது, அந்த பகுதியை இவங்க ஆழப்படுத்துறதோ அதோட அந்த அளவுகளை அவங்க வந்து குறுக்குறதோ இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, அதை பொல்யூட் பண்ணக்கூடாது. ஆனா இந்த பகுதிகளை வந்து அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வட்டத்துக்குள்ள எடுத்துக்கலாம், அந்த இடத்துல அந்த செயல் திட்டம் வரலாம் அப்படின்னு. இப்ப நீங்க பரந்தூர் பாத்தீங்கன்னா, நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரநில பகுதி, நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நீர்பிடிப்பு பகுதியில வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் வரும் பொழுது இந்த இடத்துல உள்ள சூழலியல் சார்ந்த சிக்கல்களும் வெள்ளம் சார்ந்த சிக்கல்களும் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னொன்னு, ஒரு வாட்டர் பாடிங்கிறது வந்து பல்வேறு உயிரினங்களுக்கான வாட்டர் சோர்ஸ். அண்ட் ஒரு இடத்துல ஒரு நீர்நிலை இருக்கும் பொழுது சுத்து வட்டாரத்துல இத்தனை கிலோமீட்டருக்கு அந்த நீர்நிலை எவ்வளவு அந்த இடத்தை செழிப்புடன் வைத்துக் கொண்டிருக்கும்ங்கிறது எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்ரோச். எக்கலாஜிக்கலி அது ஒரு நீர்நிலைகள் வந்து எடுக்க முடியாதுங்கிறத மாற்றுறதுக்கான அந்த அரசாணை அது. ஆமா, இப்ப வந்து நீங்க எடுத்துக்கலாம்ல, இப்ப வந்து so many acresக்கு 4600 odd acresக்கு இந்த ப்ராஜெக்ட் வருது, அதுக்குள்ள இத்தனை 1300 சொச்சம் ஏக்கர்களுக்கு நீர்நில பகுதி இருந்தாலுமே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நீர்பிடிப்பு பகுதியை நாங்கள் பாதிக்க விட மாட்டோம், ஆனா நாங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ள அப்படி செய்ய முடியுமா? ஏன்னா 20க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் முடியாது, அது வந்து பாசிபிள் கிடையாதுங்கிறது தான் நம்ம சைடு வாதமா இருக்கு. அது பண்ண முடியாது, நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க வந்து என்க்ரோச்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் என்கிட்ட ரொம்ப பிராங்கா கேட்டா, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கான என்விரான்மெண்டல் என்ன சொல்றது, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் சம்பந்தப்பட்ட அந்த சென்சார் சிஸ்டம்னு இருக்குல்ல. இப்ப வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஒரு கேஷியஸ் எஃப்ளூவென்ட்டை ரிலீஸ் பண்ற ஒரு இது இருக்குன்னு, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த கேஷியஸ் எஃப்ளூவென்ட்டை என்னவா ரிலீஸ் பண்ண போறீங்க, அதுக்கு முன்னாடி அதை ட்ரீட் பண்ணணும். அதுக்குள்ள உள்ள பர்டிகுலேட் மேட்டர், அதுக்குள்ள இருக்க இந்த நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களோட அளவு எவ்வளவு இருக்குமோ அதெல்லாம் நீங்க ட்ரீட் பண்ணி தான் வெளியே இது பண்ணணும். அது போல இப்போ ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கு, ஒரு நீர்நிலை இருக்குன்னா அங்க இருந்து கழிவு நீர் வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க குடியிருப்பு பகுதிக்குள்ள. அந்த கழிவு நீரை வந்து நீங்க ஒரு லோக்கல் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சு அதை வந்து ட்ரீட் பண்ணி அதுல உள்ள நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த தண்ணி பொல்யூட் ஆகாத மாதிரி தான் நீங்க வந்து அதை விடணும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு, ஏன் இந்தியாலே எங்கேயுமே இது எதுவுமே ஃபாலோ பண்ணப்படுறது இல்லை. அப்ப நீங்க இதை எப்படி ஃபாலோ பண்ண போறீங்க? இந்த இடத்துல அந்த வாட்டர் பாடி பொல்யூட் ஆகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அது இல்லாம இந்த இடம் வந்து ஆக்கிரமிக்கப்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்க என்ன மானிட்டரி சிஸ்டம், லைக் மானிட்டரிங் சிஸ்டம் நீங்க என்ன கொண்டு வர போறீங்க? ஏன் அப்படின்னா மானிட்டரிங் தான் மோர் expensive than the project itself. இங்க உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? மானிட்டரிங், ஏன்னா இப்போ ஒரு சாயக்கழிவு பட்டறையா இருக்கட்டும், ஒரு லெதர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டா இருக்கட்டும், நம்ம இப்போ ஒரு 2-3 இதெல்லாம் நம்மளே மனு கொடுத்து ராணிப்பேட்டை பகுதியில எல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மேல வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்க வச்சோம். என்ன அப்படின்னா அந்த கழிவு இருக்குல்ல, திரவ கழிவு, அந்த திரவ கழிவை அவங்க ட்ரீட் பண்ணி தான் வெளியிடணும். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வாரத்துல 2 நாள் ட்ரீட் பண்ணி வெளியிடுறாங்க, 3 நாள் ட்ரீட் பண்ணாம மிட் நைட்ல வெளியிட்டுறாங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சுதான் நம்ம டிஎன்பிசிபிக்கு எடுத்துட்டு போய் அதை ஒரு பிரச்சனையா மாத்தி அந்த கம்பெனி வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கான வேலைகள்ல நம்ம ஈடுபட்டோம். இப்படிதான் இருக்கு உங்களோட தர மதிப்பீடு. உங்களோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ் நான் ஆபரேட்டிவ். இப்படி இருக்கும்பொழுது இதை எந்த விதத்துல நம்ம எடுத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அங்க இந்த இடத்துல ஒரு ரன்வே வர பொழுது அங்க வந்து உங்களுக்கு வந்து வானூர்திகள் பறக்கும் அப்படிங்கும் பொழுது பறவைகள் எப்படி அந்த இடத்துக்கு வரும்? அந்த இடத்தை எப்படி வலசை போக பயன்படுத்திக் கொள்ளும்? வழித்தடத்தை எப்படி பிரிசர்வ் பண்ண போறீங்க? இதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க். வேற ஒரு இடம் வந்து மக்கள் சொன்னாலும் வேற ஒரு இடத்துக்கு அதை மாற்ற முடியாத ஒரு காரணம் என்ன? அந்த இடத்தை தான் அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அரசு முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? முடிவெடுக்கிறதுக்கான காரணம் வந்து இது ஒரு பெரிய நிலப்பரப்பு, அவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் வரும். ஏன் அப்படின்னா இதை சுத்தி தொழிற்பேட்டைகள், இது வந்து ரொம்ப சென்ட்ரலி பொசிஷன்டா இருக்கு. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கும்மிடிப்பூண்டி சிப்காட்டு, அப்புறம் மேல்மா சிப்காட்டு, இது எல்லாத்துக்கும் இது சென்டரான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இவங்க எய்ம் பண்ற இந்த தொழிற்பேட்டைகள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப சென்ட்ரலா இருக்கும். அது மட்டும் இல்லாம சில அரசியல் காரணங்களும் இருக்கு. அதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் இங்க பதிவு பண்ண விரும்பல, அவ்வளவுதான். இப்போ மேல்மா சிப்காட் சொன்னீங்க, அங்கேயும் வந்து போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டங்கள் தொடருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. மேல்மா சிப்காட் போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மக்கள் வந்து இப்போ அவங்க வந்து அவங்களோட விளைநில பகுதியை வந்து நாங்க கொடுக்க மாட்டோம், ஒரு 20 முக்கிய கேள்விகள் வைக்கிறோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா வந்து அவங்க பெரிய லெவல்ல அந்த போராட்டத்தை அடுத்த லேயருக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்ப மதுரையில வந்து ஒரு வானூர்தியோட ஏர்போர்ட்டோட எக்ஸ்பான்ஷனை எதிர்த்து அந்த மக்கள் தங்களோட கோரிக்கைகள்
மதுரை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கலா இருக்கு? மதுரையில வந்து அவங்க நிலத்தை அவங்க எழுதி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க சார்பா அரசு கிட்ட சில கோரிக்கைகள் அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது நகரத்துடைய மையப்பகுதியில் எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கறாங்க. 5 சென்ட் நிலத்துக்கு மேல இடம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. காம்பன்சேட்டரி லிமிட் ஒன்று வைக்கிறாங்க. இது எதுவுமே கொடுக்கப்பட மாட்டேங்குது. அதாவது தற்போதைய வாழ்க்கை தரத்திலிருந்து இவங்க நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ற இது வந்து தரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இதுக்காக நாங்க எங்க நிலத்தை வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்துல அவங்க ஈடுபடுறாங்க. நீங்க நியாயமாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து செவி சாய்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நீங்க போராட்டங்கள் கேட்டீங்க. எண்ணூர்ல தொடர் போராட்டம், கொரமண்டலை எதிர்த்து போராட்டம், அந்த அம்மோனியா வாயு கசிவை எதிர்த்து போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படுற இடங்கள், டெல்டா பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. கன்னியாகுமரியில் மாபெரும் லெவல்ல இந்த கனிமவள மேற்கு தொடர்ச்சி மலையை உடைத்து கேரளாக்கு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து அங்க வந்து போராட்டங்கள் மட்டும் இல்ல, உயிரிழப்புகளும் நடந்து கொண்டு இருக்கு. இதை வந்து யாருமே கவனிக்கிறதே கிடையாது. நான் இப்ப எப்படி சொல்வேன், நம்மளோட கோர் போராட்டங்கள் ரொம்ப ஒரு வீரியத்துடன் ரொம்ப நாளா நடந்துகிட்டு யாருமே அதற்கு செவிசாய்க்கவில்லை அப்படிங்கிற நிலையில கன்னியாகுமரியோட வள போராட்டம் போயிட்டு இருக்கு. அண்ட் அதை நம்ம இப்படியே பார்க்காம விட்டுட்டோம்னா அதனால் ஏற்பட போகிற சூழலியல் சிக்கல்களை நம்மால மீட்டெடுக்கவே முடியாது. ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் பண்ணலாம், வாட் எவர். இங்க மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து லிட்ரலி நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கா உடைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய சூழலியல் பேலன்ஸுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது பத்தின மினிமம் ஐடியா ஒரு கவர்மெண்ட்டுக்கோ ஒரு அரசியல் கட்டமைப்புக்கோ இருந்தது அப்படின்னா இதை வந்து அவங்க ஊக்குவிக்க மாட்டாங்க. இப்போ மலைகள் குறித்து சொல்லியிருந்தீங்க, ஆறுகள்ல மணல்கள் அள்ளுறாங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தொடர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பாலாறுல தண்ணீர் வரும்போது அது ரசாயன கழிவுகள் இருக்கு, அதை சரி செய்யணும், அதை வந்து அரசு பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அரசு அது சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இல்ல, அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த டாக்ஸிக் ஃபோம் வந்து அது என்ன அப்படின்னா ஆலைகளிலிருந்து வர கழிவுகள். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப குடியிருப்பு பகுதிகள் இருக்குன்னா அந்த சூவேஜ் கழிவு நீரை வந்து ட்ரீட் பண்ணாம உள்ள அனுப்பும் பொழுது உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ், நைட்ரஜன் இது போன்ற இது கனிமங்களுடைய வளம் வந்து அதுல வேரி ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான நச்சுநுரைகள் வந்து ஏற்படும். இந்த நச்சுநுரைகள் வந்து பயங்கர தீங்கை விளைவிக்கக்கூடியது. இன்னொன்று, இது விளைநிலங்களுக்குள்ள பாயும் பொழுது, ஒரு வெள்ளமா வடிஞ்சு விளைநிலங்களுக்குள்ள பாயும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நாள் அந்த மண்ணை நீங்க ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கும் கிரவுண்ட் வாட்டர் ரெக்கவர் பண்றதுக்கும் ரொம்ப பெரிய போராட்டம் அது. அதுக்கு எந்த முயற்சிகளும் எடுக்கப்படுறதா நமக்கு தெரியல. எண்ணூரை குறிப்பிட்டிருந்தீங்க. எண்ணூர்ல வந்து அனல்மின் நிலைய விரிவாக்கம் ஒன்று பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க. இது வந்து 3வது தெர்மல் பவர் பிளான்ட், 3வது யூனிட் அவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்குது. 2019 வந்து இதற்கான சூழலியல் தாக்க மதிப்பீடு சப்மிட் பண்ணி அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு பல போராட்டங்களுக்கு பின் அது வந்து ஒரு பாஸ் பண்ணப்பட்டிருந்தது. இப்ப மறுபடி டிசம்பர் 20 அதை துவக்குறாங்க. ஆல்ரெடி இப்ப எண்ணூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்புக்குள்ள 40 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரினா நச்சுத்தன்மை கொண்ட நச்சு புகை, நச்சு திரவ கழிவு, இந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் உலர் சாம்பல் போன்ற கழிவுகள், இந்த மாதிரியான கழிவுகளை வெளியிடக்கூடிய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே ஒரு 40 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ள குவிந்து கிடக்கு. ஆல்ரெடி இப்போ அங்கே வந்து 3 போர்ட் இருக்கு, 2 தெர்மல் பவர் பிளான்ட் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட்ல ஆல்ரெடி 2 பவர் பிளான்ட்ஸ் வந்து ஆபரேஷன்ல இருக்கு. 3300 மெகாவாட்ஸ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 660 மெகாவாட்ஸ்க்கு தான் இந்த ப்ரொபோசல் வந்து போயிருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, மாற்று மின் உற்பத்தியை நோக்கி நீங்க செல்லணும் அப்படிங்கிற பார்வை உங்களுக்கு இருக்காங்கிறது தான் நம்மளோட கேள்வி. அதாவது இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து 2070க்குள் 0 கார்பன் எமிஷன் நாங்க அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி காப் மாநாடுகளில் போயிட்டு உலக நாடுகளிடம் கையெழுத்து இட்டு வருது. இங்க 2020 2030க்குள் நம்ம வந்து இந்த மாதிரியான அல்டர்னேட் எனர்ஜி சொல்யூஷன்ஸை நோக்கி போவோம்னு மாநில அரசு வந்து ப்ராமிஸ் பண்ணுது. என்ன அல்டர்னேட் எனர்ஜி சொல்யூஷன்? குவெஸ்டினா இருக்கா? எதுக்கு இப்ப நீங்க இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சோலார் பவர் வந்து இப்ப ரொம்பவே எப்படி சொல்றது, காஸ்ட் எஃபெக்டிவா டெக்னாலஜி வந்து அதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சோலார் பவர் பிளான்ட்ஸுக்கு நீங்க போகலாம், வேவ் எனர்ஜியை நோக்கி போகலாம், விண்ட் எனர்ஜியை நோக்கி போகலாம். எதுக்கு இதையே நீங்க இப்ப எக்ஸ்பேண்ட் பண்றீங்க? அப்ப நீங்க ப்ராமிஸ் பண்ற 0 கார்பன் எமிஷன், அதாவது கிளைமேட் கிரைசிஸை டேக்கிள் பண்ணக்கூடிய சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் எல்லாம்
எங்க இருந்து உங்களோட தொலைநோக்கு பார்வையில எந்த இடத்துல நிக்குதுங்கிறது நமக்கு கேள்விக்குறியாகுது. இன்னொன்னு, இந்த தெர்மல் பவர் பிளான்ட் வர்ற இடம் வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான இடம். ஏற்கனவே இருக்க தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் உடைய உலர் சாம்பல் கசிவு வந்து அங்க உள்ள அந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஜோன், அலையாத்தி காடுகள் இருக்க ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு எண்ணூர்ல. ஒரு 2 கிராமங்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பெரு இடத்தை இந்த உலர் சாம்பல் கழிவு தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அந்த உலர் சாம்பு கழிவு மேடையின் மேலேயே இந்த தெர்மல் பவர் பிளான்ட் உடைய கட்டுமான பணியும் வந்து ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடமே ஒரு ஆபத்தான இடம். அதனால இதை நம்ம வந்து தீர்க்கமா எதிர்க்கிறோம். இந்த பப்ளிக் ஹியரிங்ல நாம் தமிழர் கட்சி பெருவாரியா கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதற்கு முன்பு வந்து கடல்ல பேனா செல்ல தேவை அப்படிங்கிற ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க. அரசியலா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத தாண்டி சட்ட போராட்டங்களா நாம் தமிழர் கட்சியும் சுற்றுச்சூழல் பாசறையும் என்னென்ன முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க, எதில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நம்மளுடைய முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம்னா, வேடந்தாங்கல் சரணாலயம், பறவைகள் சரணாலயம் வந்து சன் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி, அது பக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்து தான் முதல் வழக்கு நம்ம வந்து போட்டோம். அந்த எக்ஸ்பான்ஷன் தடுத்து நிறுத்தப்பட்டது அதனுடன். ஸோ அது நம்மளுடைய முதல் வெற்றி. அதற்கப்புறம் வந்து இப்ப டான்ஜெட்கோவை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா, லைன்மேன் லேபரர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கில்டு லேபரர்ஸ். அவங்க தான் வந்து இபியில் இப்போ பவர் கட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லேபரர்ஸ். அதில் வந்து ஒரு 35,000 வேகன்சி இருக்கு. அவங்க வந்து ஃபில் பண்ணலை. இதுல கேங்மேன் லேபரர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல குழி வெட்டுறதுனா அந்த பொருட்களை எடுத்துட்டு போய் குழி வெட்டுறது, பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறது, இது அவங்களோட வேலை. டான்ஜெட்கோல என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2019 துவங்கின்னு நினைக்கிறேன், if I'm not mistaken, ஒரு 5,000 கேங்மேன் லேபரர்ஸை லைன்மேன் தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க அந்த வேலைக்கு ஸ்கில்டு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 5 ஆண்டுகளில் 70 மரணங்கள், இவங்க அந்த வேலையை பார்த்தனால 70 மரணங்கள் வந்து சந்திக்க நேர்ந்தது. அது ஒரு வழக்கு நம்ம தொடுத்திருக்கோம். அந்த வழக்குல டான்ஜெட்கோ பதில் அளிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 35,000 வேகன்சி இடங்களை எப்பொழுது நிரப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஒரு வழக்கு இப்ப நம்ம கரண்டா போட்ட வழக்கு. அது மட்டும் இல்லாம கருணாநிதி பேனா நினைவு சின்னம், அதை எதிர்த்தும் நம்ம வழக்கு போட்டோம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் போட்டிருந்தோம். நான் தான் பெட்டிஷனர். அந்த வழக்குமே வந்து விசாரணைக்கு வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அரசும் வந்து இந்த ப்ரொப்பனன்ட், இந்த பர்டிகுலர் ப்ரொபோசல் வந்து ரெலவென்ட் தானா, இது வந்து இத்தனை சூழலியல் சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க, இதற்கான பதில் வந்து நீங்க கொடுக்கணும், ப்ராப்பரான அசஸ்மெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஜனவரிக்கு 2025க்கு வந்து அந்த அடுத்த ஹியரிங் தேதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தஞ்சை பெருவுடையார் கோயில்ல வந்து தமிழில் குடமுழுக்கு வந்து எங்களுடைய பெரிய விக்டரின்னு சொல்லலாம். அது நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் தான் அந்த வழக்கு தொடுத்து அந்த வழக்கு வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம சூழலியல் சார்ந்து, அதாவது இப்போ அதானி போர்ட் எக்ஸ்பான்ஷன் காட்டுப்பள்ளியில் வரதா இருக்கட்டும், கொரமாண்டல் அம்மோனியா வாயுக்கசிவா இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல இருக்கு. லீகல் ஃபைட்டில் வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல இருக்கு. இன்னும் வந்து நீதிமன்றங்களுக்கு போகாட்டி கூட அது மனு கொடுத்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஸோ தொடர்ந்து இது போன்ற வழக்குகள் தொடர்ந்து நம்ம வந்து சண்டையிட்டு இருக்கோம். இதுல சேலம்ல வந்துட்டு மரங்கள் வெட்டுனாங்க. ஒரு பர்டிகுலர் ரோடு எக்ஸ்பான்ஷனுக்காக மரங்கள் வெட்டப்பட்ட இடத்துல அப்ப வந்து ஒரு வழக்காடி அந்த மரங்கள் வந்து வெட்டக்கூடாது, அந்த ப்ராஜெக்டை வந்து அந்த மரங்களுடைய லிமிட்டில் இருந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தீர்ப்பு மதுரை ஹைகோர்ட்ல வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இது போல நிறைய வழக்குகள் இருக்கு. எல்லாமே வேற 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 ஸ்டேஜஸ்ல இருக்கு. எக்ஸாக்டா நீதிமன்றங்கள்ல இருக்குன்னு இல்லாம வேற ஸ்டேஜஸ்ல இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து நீர்நிலைகளை சீரமைக்கிறதா இருக்கட்டும், மற்ற பனை திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு சுற்றுச்சூழல் பாசறையில என்ன பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கட்சி வந்து மொத்தமாவே சுற்றுச்சூழல் பாசறையா தான் இயங்கும். கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து பனை விதைகள் சேகரிக்கிறதா இருக்கட்டும், பனை விதைகள் நடுறதா இருக்கட்டும், மரங்கள் நடுறதா இருக்கட்டும், இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். இப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது வந்து இந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் தான். எல்லா இடத்திலும் சூழலியல் சீர்கேடை விதைக்கக்கூடிய பல ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப கன்னியாகுமரியில ஐஆர்இஎலோட மோனசைட் கனிம வளம் எடுக்கிற அந்த செயல் திட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மதுரையில வந்து டங்ஸ்டன் ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அரிட்டாப்பட்டிங்கிற இடத்துல வந்து டங்ஸ்டன் என்கிற கனிம வளத்தை எடுப்பதற்கான ஒரு சுரங்க ஏலம் வந்து
எடுக்கப்பட்டிருக்கு. வேதாந்தாவுடைய ஒரு துணை நிறுவனத்தினால், ஹிந்துஸ்தான் ஜிங்க்னு நினைக்கிறேன், அவர்களால் ஒரு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக சூழலியலை சேலஞ்ச் பண்ணக்கூடிய திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு. இப்ப நம்ம எப்படி ஃபோக்கஸை வந்து அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இதுதான் பெரிய போராட்டம். மரம் நடுறது நட்டுட்டு இருப்போம், பல NGO நம்மளோட சேர்ந்து நட்டுட்டு இருப்பாங்க. நீர்நிலைகளை மீட்டெடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில வந்து நம்ம ஒரு 50 சொச்சம் நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் வேளச்சேரியில பண்ணோம், நிறைய இடங்கள்ல அதை பண்ணிட்டு இருந்தோம். அந்த வேலையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப எங்களோட கோர் ஃபோக்கஸ் வந்து இதா தான் இருக்கு. ஏன்னா சூழலியல் சார்ந்த சிக்கல்களை அகடமிக்கா அப்ரோச் பண்ணக்கூடிய அரசியல் அமைப்புகள்னு ஒண்ணு இங்க தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவிலேயே கிடையாது. ஸோ அந்த அகடமிக் அப்ரோச் ரொம்ப முக்கியமா இருக்கு. ரொம்ப காலமா சூழலியல் செயற்பாட்டாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து இப்ப அரசு இயந்திரம் ஃபங்க்ஷன் பண்ணுதுல, டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் அதற்கான டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சூழலியல் சார்ந்த ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும். ஒரு சூழலியல் சார்ந்த ஒரு கட்டமைப்பு உள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டீம் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருந்து என்விரான்மெண்டல் ஆங்கிள் அவங்க அதை அப்ரோச் பண்ணி தீர்வுகள் வந்து அவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் முன்வைக்கணும். கிளைமேட் கிரைசிஸ், அதாவது காலநிலை மாற்றத்தை நோக்கி நாம போய்கிட்டு இருக்க இந்த காலத்துல ஒரு அரசு இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கை பல நாளாவே வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா இதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய திறன் எத்தனை அரசுக்கு இருக்கு? அதாவது திமுகக்கா, அதிமுகக்கா, காங்கிரஸுக்கா, பாஜகக்கா, யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னுடைய அனுபவத்திலும் சூழலியல் சார்ந்து தொடர்ந்து பயணப்படுறதுனால நம்மளுக்கு இது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது, இந்த அகடமிக் அப்ரோச் எந்த கட்சிகளுக்கும் இல்லை அப்படின்னு. அப்ப நம்ம கட்சியோட ஒரு கோர் ஃபோக்கஸா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் பாசறையோட பணி வந்து இப்ப நம்ம கோரா அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வருது, டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்க சூழலியல் சார்ந்த தாக்கங்கள், அவற்றை மதிப்பிடுறது, அதற்கான தீர்வுகள் முன்வைக்கிறது, அதை நோக்கி ஒரு பெரும் பயணம் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப டஃப்பான பயணமா இருக்கு. ஆனா அதை பண்ணி தான் ஆகணும். இறுதியா ஒரு கேள்வி. இப்போ நாம் தமிழர் கட்சியில சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் வந்து கட்சி விட்டு வெளியில போறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்கு. அதே மாதிரி பெண் நிர்வாகிகளும் வெளியில போறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி பெயரளவுல வெளியில வந்து 117 பேர் நிப்பாட்டுறோம், அதற்காக மட்டும்தான் பெண்களை பயன்படுத்துறாங்க. உண்மையா வந்து கட்சியில வந்து பொறுப்புகள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை குறித்து உங்களுடைய பார்வை. கட்சியை விட்டு வெளியே போறாங்க. நான் ஃப்ராங்கா ஒன்று சொல்லட்டுமா, நம்ம இப்ப அரசியல் செஞ்சுட்டு இருக்க காலம் வந்து சோஷியல் மீடியா காலம். அதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா உடனே சோஷியல் மீடியால அது குறித்த தகவல் வந்து வெளிவந்துரும். முன்னொரு காலத்தில் திமுக அதிமுக வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு, லைக் திமுக அதிமுக அவங்களுடைய அரசியல் பயணத்தை துவங்கின காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னா, அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தான் நீங்க படிப்பீங்க. ராத்திரி 9 மணிக்கு நியூஸ் வரதுல தான் நியூஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இன்னையோட காலகட்டம் அப்படி கிடையாது. சோ ஒரு வளரும் கட்சியில் பிற கட்சிகளுக்கு ஆட்கள் வந்து விலை பேசப்படுவதும் அவங்க போறதும் வரதும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இதை இவ்வளவு தூரத்துக்கு பெரிய அளவுல பேசணும் அப்படின்னு இல்ல. இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கட்சியோட வளர்ச்சியுடனும் இந்த வெளியே போறவங்களோட இந்த பங்கீடை வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கான அந்த பதில் வந்து அதுலயே கிடைச்சிரும். மகளிர் சார்ந்த அரசியல் அப்படின்னு நம்ம பேச எடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு அரசியல்ல மகளிருக்கான பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்டோட பெஸ்ட் ஃபேஸ்ல நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 117 இடம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இத்தனை எலெக்ஷனா எல்லா இடத்துலயும் 50-50 வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இப்ப வந்து 50-50க்குள்ள எக்ஸ்ட்ரீம் சோஷியல் என்ஜினியரிங், அதாவது ஒரு மைக்ரோ லெவல்ல சோஷியல் என்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அடுத்த படிநிலைக்கு எப்படி உயர்த்தி கொண்டு போறது அப்படிங்கிற இது போயிட்டு இருக்கு. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தனி தொகுதி இருக்க தொகுதிகள்ல பெண்களை நிறுத்தணும். இஸ்லாமிய உறவுகள், கிறித்தவ உறவுகள் நிறுத்தப்படுகின்ற தொகுதிகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படி எவ்வளவு மைன்யூட் லெவல்ல பெண்களுக்கான அரசியல் இடஒதுக்கீடு கொடுக்க முடியுங்கிற லிட்டரலி நான் வந்து அது சோஷியல் இன்ஜினியரிங் தான் சொல்லுவேன். அந்த சோஷியல் இன்ஜினியரிங் வந்து நாம் தமிழர் கட்சி முன்னகர்த்திட்டு இருக்கு. அதே போல முக்கிய பொறுப்புகள், பாசறைகளின் முக்கிய பொறுப்புகள், நிறைய பாசறைகளோட தலைமை பொறுப்புகளில் பெண்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாம கோர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து மாவட்ட லெவல், தொகுதி லெவல், அனைத்து படிநிலைகளிலும் உறுதியாக பெண்கள் உள்ள வந்து அவங்களுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இப்ப நாங்க வந்து ஒரு கட்டமைப்பு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 2026 நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கலந்தாய்விலும் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது என்ன அப்படின்னா, முக்கிய பொறுப்புகளில் இத்தனை பங்குகளில் நீங்கள் வந்து பெண்களை பணியமர்த்தி ஆக வேண்டும், அதை வந்து நீங்க எப்படியாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஆணாதிக்க சமூகத்தில்
அரசியல் கட்டமைப்புங்கிறது ஒரு சோஷியல் நீங்க பாக்குற அந்த சொசைட்டியோட ஒரு ரெப்ளிகா தான். அந்த இடத்துல பெண்களை வந்து அரசியல் தளத்துக்கு வாங்கன்னு இத்தனை பெண்களை, அதாவது எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல், மானிட்டரி பின்புலம், அதாவது பண பலம் எதுவுமே இல்லாம, ஒரு வெவ்வேறு விதங்களில் தங்களுக்கான எக்ஸ்போஷர், சோஷியல் எக்ஸ்போஷர் உள்ள பெண்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் அரசியல் தளத்துக்கு வாங்கன்னு இத்தனை பேரை கூப்பிட்டு கொண்டு வந்து நிறுத்தி அத்தனை பேரையும் அரசியல் படுத்தி அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் கொடுப்பது என்பது ரொம்ப தீர்க்கமா நாம் தமிழர் கட்சியில வளர்ச்சியில இருக்கு. So I will say தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நாம் தமிழர் கட்சி விமன் எம்பவர்மெண்ட்ல வந்து இட் இஸ் இன் இட்ஸ் பெஸ்ட் ஃபேஸ். ஸோ மற்றவங்களோட கருத்து, மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறது எனக்கு தெரியாது. எப்பொழுதும் பெண்ணியவாத சிந்தனைகளை பேசி கொண்டிருக்கிற ஆள்னா எனக்கு வந்து we are moving forward அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ இட் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் ஃபார் விமன் இன் பாலிடிக்ஸ். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Taste Daily. Taste the Daily. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது.